ராகவும் அபியும் வந்து தொடர்ந்து வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இதனால் வந்து அபி மனசு வெறுத்து போகிறாங்க. அப்போ அபி ஒரு கட்டத்தில் வந்து ராகு கிட்டே எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அப்போ ராகு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உனக்கும் வந்து என் மாமாவுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதால தான் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அவர் நம்ப மறுக்கிறாரு. அடுத்து அபி முடிவு பண்ணுறாங்க அந்த வீட்லேருந்து ராகுவுக்கும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, இவங்களை ஹனிமூனுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே வந்து ஹனிமூனுக்கு போகாமல் உள்ளூர்லேயே வந்து ரூம் எடுத்து தங்குறாரு நம்ம ராகவ். அதனால் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாரு. முரளி என்ன பண்ணுறாரு, அவங்க ஹனிமூன் போன இடத்துக்கு வராரு. அங்கே வந்து இவங்க 2 பேரையும் வந்து எல்லாருக்கும் வந்து புரிய வைக்கணும், இவங்க எங்கே தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முரளி என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா பண்ணுறாரு. அதன்படி வந்து அபி இருக்க இடத்துல வந்து ராகவும் அபியும் வந்து என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, அதனால் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து போயிடுறாரு. அபியை விட்டுட்டாங்க. அபி மட்டும் தனியாக இருக்காங்க. அதை பார்த்த முரளி என்ன பண்ணுறாரு, அபி பக்கத்தில் தவறான பொருளை வச்சிடறாரு. அதனால் அபியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி செஞ்சிடறாரு. அவங்களும் வந்து இந்த பொண்ணு ரொம்ப தவறான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து நிறைய தவறான பொண்ணுங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம அபியை அங்கே வைக்கிறாங்க. அபி வந்து கத்தி கதறாங்க, நான் எது தப்புமே பண்ணல, தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்றாங்க. இல்லை நீ வந்து மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்களாம் போலீஸ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்ம ராகவுக்கு தெரிய வருது. ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து அபியை காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. போயிட்டு போலீஸை நல்லா திட்டி விடுறாரு. உங்களுக்கு வந்து குடும்ப பொண்ணுக்கும் மற்ற பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதா, எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க, ஏன் ஒய்ஃப் வந்து அபி வந்து ஏன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அபி சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே ஓடி வந்து அப்படியே ராகவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே வந்து கண்ணீர் விடுறாங்க. சரி அபி கவலைப்படாத, ஏன் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிடு அபி அப்படின்றாரு. பரவாயில்லைங்கன்றாங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியை சமாதானப்படுத்திட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறீங்க அவ்வளோதான், தீர விசாரிக்க தெரியாது அவங்களுக்கு, நல்லா திட்டிட்டு வந்துடுறாரு. அடுத்து வெளியே வரும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாரு, முரளி வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வச்சுறாரு. அதனால் இவங்க அபி குடும்பம் ராகவ் குடும்பம் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி ராகவை எல்லாரும் பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அஞ்சலி வந்து நல்லா வந்து ஓங்கி அரைகிறாங்க ராகவுக்கு வந்து அப்படியே ஒன்றுமே புரியல. 4-5 அடி கொடுத்துட்றாங்க. சே நீ எல்லாம் ஒரு பையனாடா, இப்படி பண்ணிட்டியேடா, அக்கா மேலே வந்து பாசமே இல்லையாடா உனக்கு, நான் அவ்வளோ சொல்லி கூட என் பேச்சை கேட்காம இந்த மாதிரி உள்ளூர் ரூம் எடுத்து தங்கியிருக்க, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், என்கிட்ட போய் சொல்லியிருக்க, சே மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பின்னாடி ராகவும் போகிறாரு வீட்டுக்கு போனோன்னு அஞ்சலி கிட்டே எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. அஞ்சலி வந்து உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னை இதை பார்த்து அபி வந்து இங்கே பாருங்கள், நடந்த தப்புக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, நானும் தான். நான் வந்து ஃப்ளைட்டில் போகிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அதனால தான் அவர் வந்து இங்கே தங்கலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை வந்து அவர் விட்டுட்டார், இதுதான் காரணம், எனக்காக தான் அவர் வந்து ஃப்ளைட்டை விட்டுட்டு இந்த மாதிரி ரூம் வந்து புக் பண்ணார், நீங்களாம் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சார், வேறு என்ன காரணமும் இல்லை. சரி இதெல்லாம் போட்டு எதுக்காக உன்னை தனியாக விட்டு போனால், அவர் தனியாக விட்டுட்டு போகல, நான் தான் தேவையில்லாமல் வந்து அந்த பார்ட்டிக்கு போயிட்டேன், அவர் ரூமில் பாவம் இருன்னு சொன்னார், நான் தான் கேட்கல அப்படின்னு நம்மளாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால் எல்லாரும் அபி ஏன் அபி இப்படி பண்ண, இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அபியை திட்டுறாங்க. உன்னை ராகவ் வந்து நம்மளுக்காக பழி ஏற்றுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் அவர் திட்டாதீங்கன்றாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா அப்படி சொல்லிட்டு அழுகிறாங்க கட்டி பிடிச்சி. சரிம்மா உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நீ நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அபிக்கு சமாதானப்படுத்துகிறாரு. அவங்க அம்மா அப்பாவும் இனிமேட்டு நல்லபடி இருமா, எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ராகவ் வந்து அபியும் ராகவும் வந்து ரூமில் மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் இதில் என்ன தப்பு இருக்குது, உங்களை எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க, அதை என்னால் பார்க்க முடியல, அதுதான் செய்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே மனசு கஷ்டப்படுறாரு ராகவ். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முன்னாடி செமையாக டென்ஷனாக இருக்காரு. அந்த ரூமில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி விசிலடிக்கிறாரு. சே நான் எப்படி பிளான் போட்டேன், ராகவ் எப்படியா மாட்டி விடணும், அபி எப்படியா மாட்டி விடணும்னு நினச்சினேன், கடைசியில் எல்லாத்தையுமே அந்த அபி சொதப்பிட்டா, அவள் வந்து ஒரு வேளை ராகவ் விரும்ப ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. தர முடியுது.